ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனேஸ் இனி அப்டேட்ஸ். இன்னைக்கு தாங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ்க்கு ஒரு பிக் தீபாவளி டேன்னே சொல்லி ஆகணும். பிகாஸ் நேற்றுக்கே ப்ரிவ்யூ போட்டாங்க, பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ஃபைனலி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு தருணம், எப்படா இந்த கார்த்திக்கு லவ் வர மாதிரி சீன்ஸ்லாம் காமிப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தோம். ஃபைனலாக இன்னைக்கு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஹக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அவர் அதாவது அன்றைக்கி இவர் சொல்வார் இல்லையா, அண்ணா சீரியல் ஹீரோ நம்ம செந்தில் ப்ரோ சொல்வார் இல்லையா, ஸோ ரொம்ப கேஷுவலாக எதுவுமே அவ்வளோ அசால்ட்டாக நடிப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும்னு சொல்லிட்டு இந்த சீனை அவ்வளோ அசால்ட்டாக தாங்க நடிக்கிறார். அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுதாங்க கார்த்திக் ப்ரோவோட ஒரு அழகான நடிப்பு. ஸோ அந்த ஹக்கு, அந்த கண்ணில் இருக்க அந்த பாசம், அது எல்லாமே ரொம்ப அழகாக இன்றைக்கி காமிச்சிருந்தாரு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு அழகான ப்ரொமோ. கார்த்திகை தீபம் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான ப்ரோமோ. நாளைக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர்பான ஒரு எபிசோட் காத்துட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மருதான் வச்சு சொல்கிறாங்க, பட் அவர் வலிச்சு விட மாட்டுறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி மாடியில் போய் நின்றுட்டு இருக்கும்போது ஸோ ரேவதியோட மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ அவனுக்கு மேலே பாசம் இருக்குமா, எங்கே ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்திக்குன்னு தெரிஞ்சால் அவங்க அம்மா வீட்டோட வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ இப்போ பாசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு விலகிற மாதிரி இருந்தால் ஸோ ஏமாத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அது எல்லாத்தையும் பாசத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை விலக்கி வச்சிடாதன்னு சொல்லிட்டு ரேவதியோட ஆக்டிங் இருக்குது பாருங்க, கையெடுத்து போடுவாங்க இல்லையா. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கார்த்திக் கட்டி பிடிக்கிறது இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் மடியிலலாம் படுத்திருப்பாங்க. ஐயோயோ, நம்மளோட பறந்துட்டு இருப்போம். நம்ம பார்க்குறது கனவா நிஜமான்னு சொல்லி கிள்ளி பார்க்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சீனு, இந்த மாதிரி லவ் சீனே வைக்கக்கூடாதுங்கிற மாதிரியே இருந்தார் டாக்டர். ஃபைனலாக இன்றைக்கி வச்சுட்டாரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக. ஏன்னா அந்த குண்டடி பட்டப்பெல்லாம் நான் ரொம்ப ஏங்கினேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தனியாக சீன்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்கள விட மற்றவங்களுக்கு தான் சீன்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஃபைனலி நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீன் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.